வணக்கம் நண்பர்களே, நமச்சிவாய ஜோதிடம் புத்தாண்டு பயிற்சி பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? ராசிக்குள்ள குரு பகவான், 3ல கேது, 9ல ராகு, 10ல சனி, 10ஆம் இடத்தில் சனி பகவான். குரு பகவான் ராசிக்குள்ள. முதல்ல மனசை லேசா வச்சுங்க. குழப்பம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு சந்திரன் சேர்ந்த குழப்பம் வருமா அப்படின்னா அதற்கு கருத்து அது இல்லை. பட் குரு உங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சரியான முறையில் செயல்படாமல் போயிடும், அல்லது தவறான ஒரு யோசனையை முன்னெடுத்து செய்ய ஆரம்பிப்போம். அதெல்லாம் அடுத்த ஜூன் வரைக்கும், குரு பயிற்சி வரைக்குமே கொஞ்சம் எந்த ஒரு முடிவையும் நம்ம பொறுமையாக எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துக்கு குரு போனார்னா பெரிய பாதிப்புகளை தரமாட்டார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது, 9ல் ராகு. 9ஆம் இடத்துல கூடிய ராகு தந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படும். அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பாதிப்பு தர மாட்டார். நின்ற பாவகத்தை விட பார்க்கும் பாவகத்தை பலப்படுத்துவோர் குரு. அப்போ அந்த வழியாக பார்த்தா தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு ராகுனால் ஏற்பட்டாலும் ஒரு மருத்துவ சிகிச்சைலாம் ரெக்கவர் ஆகி வந்துடுவார். பெரிய பாதிப்புக்குள்ளே போகமாட்டார். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறது, வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது, இல்லை ஒரு கோயிலுக்கு நான் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இப்போ தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். 3ஆம் இடத்தில் கேது, இளைய சகோதரன் வகையில் பிரச்சனை, தேவையில்லாத மனக்கசப்புகள் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரன் இடத்துல அதிகமான வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அவர் எது சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கோடு போகிறது தான் சிறப்பாக இருக்கும். கை வலி, உடம்பு வலி எல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் காணப்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே இருக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது மனைவி வழியில் செல்வம், கூட்டாளி வழியில் லாபம், இப்படி நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஏதாவது ஒரு படிப்பில் நான் ஒரு பிஹெச்டி பண்ணலான்ட்டு இருக்கிறேன், இன்னும் பண்ணலாம். நான் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நுண்ணறிவு, நம்ம அறிவை அதிகப்படுத்த. சார் நான் படித்ததே 8ஆவதா, நீங்கள் பாட்டுக்கு பிஹெச்டி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு ஒன்று சொல்லிகிட்டே போகிறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். அது இல்லை. ஸோ நம்ம பிரச்சனைக்கான காரணம் என்னென்னு கூட நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திப்பவன் பூராமே அறிவாளி தான். இப்போ நம்ம குடும்பத்திற்காக ஒரு ஆய்வு பண்ணுறோம், குடும்பத்திலேயே இவ்வளவு செலவாகுது, எதனால் இவ்வளவு செலவு வருதுன்னு கூட ஒரு சிந்தனை அந்த இடத்துக்கு நாம் ஆய்வை எடுத்துக்குவோம். ஏன் இந்த அளவுக்கு செலவாகுதுன்னு ஒரு சிந்திக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, இது தான் ஆராய்ச்சின்னு சொல்கிறோம். அது படிப்புக்காக செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு குடும்பஸ்தன் தன் குடும்பத்திற்காக யோசிச்சா சரி, எல்லாருமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்றும் பயன்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை செய்கிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் தோணும். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்குங்க. குறிப்பாக கை வலி, ஷோல்டர் பெயின் கட்டாயம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இளைய சகோதரன் வகையில் சிறு சிறு குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு, சரிங்களா? அதனால் இருக்கும் வரை சகோதரனையும் உறவையும் தாய் தந்தையும் நேசிப்போம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இல்லைங்க. நம்ம விட்டு கொடுத்து போவோம். நம்ம சகோதரன் பேசினா கூட நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவோம். சரிங்களா? கண்டிப்பாக ஜெயிப்போம். அதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். 10ல் சனி, அது காலப்புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். குருவுடைய வீட்டில் சனி இருப்பது யோகமாக. ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா, பார்ட்னர் போட்டு செய்யலாமா? ஓகே, தாராளமாக செய்யலாம். ஸோ பார்ட்னர் தொழில் ஒத்து வரும். இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய தொழில், புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, அதிகமாக விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம்.